மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். நடிகர் காளி வெங்கட் வீட்டில் நேர்ந்த சோகம், ஆறுதல் கூறும் ரசிகர்கள். இணையதளத்தில் வெளியான செய்தி. பிரபலங்கள் எல்லோருமே நடிகர் காளி வெங்கட் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அகம்புறம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் காளி வெங்கட். பல நல்ல கதாபாத்திரத்தின் துணை நடிகராக நடித்து வருகிறார். இந்த நிலையில் இவருடைய தாயார் விஜயலட்சுமி நேற்று இரவு உடல்நலக்குறைவின் காரணமாக உயிரிழந்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு வயது 72. இன்று இறுதிச் சடங்கு அவரது இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. மேலும் இவருடைய மறைவுக்கு பிரபலங்கள் பலருமே இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பிறந்த வெங்கட் சினிமா மீது இருந்த ஆசையால் 2008ஆம் ஆண்டிலிருந்து சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைந்திருக்கிறாரு. இதைத் தொடர்ந்து 2010ஆம் ஆண்டு அகம்புறம் என்ற திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் இவருக்கு நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த படத்துக்கு பிறகு ஒரு சில திரைப்படங்களில் நடித்து வந்த காளி வெங்கட் தெகடி மற்றும் முண்டாசுப்பட்டி ஆகிய படத்தில் தனது திறமையை வெளிப்படுத்தி ஒரு நல்ல நடிகர் என்று பெயரும் எடுத்திருந்தாங்க. அந்த திரைப்படத்திற்கு பிறகு மௌனகுரு, தடையற தாக்க, கலகலப்பு, உதயம், மதையான கூட்டம் என வாயை மூடி பேசு, இறுதி சுற்று, மிருதன் போன்ற திரைப்படங்களில் நடித்து வந்தாங்க. இவங்க ராட்சதன் திரைப்படத்தில் விஷ்ணு விஷாலுவில் நண்பராக நடித்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கார்கி திரைப்படத்தில் வழக்கறிஞராக திக்குவாய் ரோலில் நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த படம் இவருக்கு நல்ல பெயரை பெற்று தந்ததே சொல்லலாம். தொடர்ந்து நல்ல கதையை அம்சம் கொண்ட கதைகளை தேர்வு செய்து நடித்து வந்தார். இவர் விஜய் நடித்த தெரி திரைப்படத்தில் கணேசன் என்ற ரோலில் போலீஸ்காரராக நடிச்சிருப்பார். அந்த படம் ஹிந்தியில் பேபி ஜான் என்கிற பெயரில் டிசம்பர் மாதம் வெளியானது. அந்த திரைப்படத்தில் காளி வெங்கட் கணேசன் என்கிற ரோலில் பாலிவுட்டில் நடித்திருந்தார். இந்த நிலையில் காளி வெங்கட்டின் தாயார் விஜயலட்சுமி நேற்று இரவு உடல்நலக்குறைவின் காரணமாக உயிரிழந்து போனார். அவருக்கு வயதும் 72. விஜயலட்சுமி உடலுக்கு சென்னையில் உள்ள காளி வெங்கட்டின் வீட்டில் இறுதி சடங்குகள் நடைபெற்றது. இவருடைய மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் பலருமே அஞ்சலி செலுத்தி காளி வெங்கட்டிற்கு ஆறுதல் கூறி வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காளி வெங்கட்டுடைய தாயார் மறைவிற்கு நடிகர் விஷ்ணு விஷால், நடிகர் சூரி போன்ற முன்னணி நடிகர் எல்லாமே நேரில் போய் அவருக்காக அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. நடிகர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் காளி வெங்கட் அவர் தாயார் மறைவிற்கு இணையதளத்தின் வாயிலாக இரங்கல் செய்தினை வெளியிட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.